வணக்கம், நான் உங்கள் விஜய் சந்திரசேகர். கண்டிப்பாக என்னோடய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற ஒரு கெஸ்ட்டுங்கிறத விட ஐ திங்க் ஐ கேன் டெல் மை க்யூட் லிட்டில் ஃப்ரெண்ட், அ வெரி பியூட்டிஃபுல் உமன். எனக்கு தெரிஞ்சு அவங்க அவ்வளோ மல்டி டேலண்டடாக மல்டி டாஸ்கிங்காக இருப்பாங்க. டப்பிங் பேசுவாங்க, ஆக்டிங் பண்ணுவாங்க, குக்கிங் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களே. Here, the beautiful Kaniha in front of me. Hi, Kaniha. Hi. Hey. Pleasure to be in your show. I'm so happy for you. Mutual. என்ன ஆக்டிவா இருக்கீங்கப்பா, ஃபேஸ்புக்லயும் சரி, ஷோஸ்லயும் சரி. Yes. சரி, கனிஹான்றது நிறைய பேருக்கு தெரியும், எனக்கும் ஒரு ஃப்ரெண்டாக தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச கனிஹா யாரு? ஆக்சுவலி திவ்யா தான் என்னோட வீட்டு பேரு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே திவ்யா தான். கனிஹா என்னோட ஹாஃப் லைஃப்ல வந்த ஒரு நேம். ஓகே. ஸோ அந்த பேரே எனக்கு பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே. இனிஷியலி எனக்கு கனிஹான் கூப்பிட்டா திரும்ப கூட மாட்டேன். பட் நவ் இட்ஸ் பீன் 15 years 16 years சினிமாக்கு ஸோ கனிஹாங்கிற பேர் உள்வாங்கி ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் அன் ஐடென்டிட்டி ஃபார் மை செல்ஃப். குட். என்ன சொல்றது, அப்பார்ட் ஃப்ரம் ஜஸ்ட் பீயிங் அன் ஆக்டர், எனக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண பிடிக்கும். லைஃப் ஒன் லைஃப் டு லிவ். எஸ், ஐ டோன்ட் எல்லாம் ட்ரை பண்ணணும். ஆமா, எல்லாத்தையும் பண்ணாதான் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியும், வருதா வரலையான்னு தெரியும். ஸோ ஐ எம் லைக் தட். ஐ லைக் டு லிவ் ஃபார் த மொமெண்ட், ஹாப்பியா இருக்கும். What is your happiest moment ever you had? So many இருக்கு. பட் என்னோட டக்குன்னு இப்போ எனக்கு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்னா, see for me every day when I wake up I'm thankful for that day. And எனக்கு அந்த எனர்ஜி ஃபீலிங் கிராட்டிடியூடுங்கிறத நம்ம காட்டணும் கட்டாயமா. அண்ட் ஐ பிலீவ் இன் எனர்ஜி. இப்போ குட் எனர்ஜிஸ் உங்ககிட்ட இருக்கேன். சில பேர் நம்ம பார்க்க கூட மாட்டோம், ஆனால் பிடிக்காது அவங்கள, ஏனே தெரியாது. அவங்க கிட்ட நம்ம பேசியிருக்க கூட மாட்டோம். சில பேரை பார்த்தாலே போய் பேசணும்னு தோணும், சிரிக்கணும்னு தோணும், என்ன பார்த்தா கட்டிக்கணும்னு தோணும். So it's just energy. So I just feel like waking up every day morning, என்னோட goal for the day is just be happy. So நீங்க happiest moment ன்னு கேட்டா எனக்கு ஒண்ணு like so many anything small things happiness கூட நம்ம ஃபன் பண்ணிக்கலாம். சின்ன happiness தான் counts. நான்லாம் அப்படிதான் திவ்யா. I'll call you Divya because I know you only as Divya. யாராவது அன்பா ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். no matter who they are, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அன்பா நமக்காக கொடுக்குறாங்களே அப்படின்னு தோணும். ரைட் இல்லை? பையன் தினம் நைட்டு தூங்கும்போது என்னோட ரிச்சுவல் பையன் இஸ் 9 years old now. அவன் கையை தொப்பை மேலே வச்சு தான் தூங்குவான். ஸோ நான் நிறைய வாட்டி சொல்றேன், நீ வந்ததுனால தான் அம்மாவுக்கு தொப்பை எல்லாம் பெருசாச்சு. ஐ லவ் தட் அம்மா அப்படிமா. ஸோ தட் மேக்ஸ் மீ ஃபீல் லைக் யாரோ ஒருத்தருக்கு நம்ம பர்ஃபெக்டா ஒரு நெகட்டிவ் நம்ம அவ்வளோ இதுவாக somebody is telling I love that amma அப்படிம்போது நம்ம தான் நமக்குள்ள இருக்கிற குறையா பார்க்கணும். கண்டிப்பா. So for him, he loves that part of me. So நான் தான் திட்டியோ, ஐயோ தப்பு இருக்கு, குட் நைட். For the child, he says this is so soft amma. That's so sweet. Tell me about your son. Son பேரு ரிஷி. He's 9 years old now. Okay. He's a warrior child. Like உங்ககிட்டயுமே அண்ட் உங்கள் வியூவர்ஸ் கிட்டயும் நான் ஷேர் பண்ணுவோம் இந்த ஸ்டோரியை கட்டாயமாக. பிகாஸ் நான் நிறைய இடத்துல சொன்னதில்லை. he was born in 2010. நாங்கள் அப்போ யூஎஸ்ல தான் இருந்தோம். நான் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 7-8 years யூஎஸ்ல தான் இருந்தேன். ஸோ he was born. எனக்கு ப்ரெக்னென்சிங்கிறது அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வீக்கில் இந்த ஃபீலிங் வரும்னா அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் ப்ரெக்னென்சி. அண்ட் நார்மல் டெலிவரி ஆச்சு. ஒரு 12 hours லேபரில் இருந்தேன். ஈவினிங் குழந்தை வந்தான் வெளில. அண்ட் ஒரு 6 hours அந்த குழந்தை என் கண்ணிலேயே காட்டல. என்னையே ரிகவரி ரூம்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ராத்திரி 1 மணிக்கு ஒரு டாக்டர் உள்ளே வராங்க. நான் இப்படியே படுத்திருக்கேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் வேர்ட்ஸ். ஹை மாம், யுவர் சைல்டு இஸ் வெரி சிக், ஹி மே நாட் லாஸ்ட் த நைட் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. என்ன சொல்றீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ஹியூமன் ஹார்ட்டை வரைஞ்சு காட்டினாங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஆர்ட்ரிஸ் ரெண்டும் மிக்ஸ்அப் ஆயிருக்கு. ஸோ அதாவது கெட்ட ரத்தம் உடம்புல போயிட்டு இருக்குமா. ஸோ the good blood is going back to the lungs for the bad blood. So there's no oxygen in the body. So I don't think your child will make it, but there is an option. ஒரு heart and lung support machineல வைக்கலாம் until you bring your family for the last rites. Oh my god. Like a new mom, it's like எனக்கு பக்கத்து வார்டில் இருந்தால் குழந்தை அழற சத்தம் கேட்குது. அந்த நிமிஷத்துக்கு நமக்கு எப்படி எனர்ஜி வந்ததோ தெரியல. ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் நடந்து போகிறேன். லைக் ஜஸ்ட் டெலிவர் பண்ண மதர். The doctors were shocked. You're not supposed to walk. தையல் இருக்கு. எங்கேருந்தோ ஒரு எனர்ஜி வருது. நான் போய் அந்த குழந்தைய பார்க்குறேன். ஒரு நூடுல்ஸ் மாதிரி படுத்திருக்கான். டியூப்ஸ் எல்லாம் போட்டு குழந்தை.
அண்ட் தென் தொடரத்துக்கு கூட எனக்கு இடம் இல்லை, லைக் அத்தனை வயர்ஸ் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ 7 நாள் அந்த லைஃப் சப்போர்ட்டில் வச்சுட்டு 7வது நாள் சொன்னாங்க that what's the point in keeping the child, let's give him a chance, let's operate him. ஸோ ஒரு ஓப்பன் ஹார்ட் பண்ணி பார்க்கலாம், 50-50 சான்ஸ் இருக்கு. ப்ளூண்டு தான் இருக்கும் குழந்தை, பிறந்த குழந்தை. அப்புறம் அவங்க சொல்றாங்க அந்த நூண்டு குழந்தை அந்த ஹார்ட் ப்ளூண்டு தான் இருக்கும், அந்த ஆர்ட்ரி வந்து மயிரிழ. ஸோ அந்த ஆர்ட்ரி எடுத்து மாற்றி உடவாதே அண்ட் ஒரு 1008 பேப்பர் சைன் பண்ண வச்சாங்க. அந்த நிமிஷத்தில் யூ ஆர் ஜஸ்ட் ட்ராமடைஸ், ஐம் ஜஸ்ட் சைனிங் வேவர்ஸ் ஒன்றும் புரியல. பட் தென் சர்ஜரி, ஒரு 7th day of his life he went into surgery. அண்ட் நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல, நான் நேராக ஐ ப்ரே டு ஷிரடி பாபா. அப்படியே போய் உட்காந்தேன். 8 மணி நேரம் சர்ஜரி பண்ணாங்க. மை ஹஸ்பண்ட் வாஸ் at the 8 hours for the newborn. And then 8 hours கழிச்சு I was just waiting for the call from my husband because they said anything can happen அப்படின்னு ஃபோன் வந்தது. நான் பாபாவே பார்த்துட்டு இருக்கேன் and full recovered எனக்கு. Then they said your child is out of the surgery, out of danger, இனிமே recoveryன்றாங்க. And then after that, beautiful feeling. I think that is the happiest moment. There is no looking back. That is the ultimate happy moment, right? And then இன்ன வரைக்கும் like I pray to Baba. So I'm ever grateful. And another, you know, மற்ற பேரண்ட்ஸ்லாம் ஒரு மைல்ஸ்டோனுக்கு குழந்தை ஸ்மைல் பண்ணுவாங்க, தவழ்தா கேட்பாங்க. எனக்கு my milestones were so different. So that's when I realized when you have children, அந்த ஒரு சில்ட்ரனுக்கு அந்த சினாரியோ வேறு. ஸோ நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க தெரியுமா சில்ட்ரனை. So I just say every child is different, every parent is different. How are you so strong? Like as a child you were that positive feel on that strong. இது தாங்கக்கிறதுக்கு வந்து பயங்கர ஒரு இது வேணும். I have no clue where that strength came from because you know அந்த நிமிஷத்துல mother is only the most traumatized. But something told you that the child will come back. All right அப்படினு. And every time I went to him, although அவ வந்து sedated-ஆ இருக்கும்போது எனக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி வரும். அம்மா நீ போ, I'll come back to you மாதிரி. So he gave me that energy. Positive. See, law of energy, law of attraction சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைச்சா அதுதான் நடக்கும். நம்ம வந்து நெகட்டிவாக இது நடக்காது. நம்ம நடக்கும் அப்படின்னு நினச்சா இது நடக்கும். அதுதான் law of attraction. See, they'll say, you know, மேலே ததாஸ்தன்னு சொல்லுங்க தேவதைகள், நல்லதே பேசுங்க, நல்லதே சொல்லுங்க, நல்லதே கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய மீனிங் இருக்குது. நம்ம பெரியோர்கள் எல்லாம் வந்து முன்னோர்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு அதெல்லாம் ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி சம்டைம்ஸ் இன்னும் நம்ம லைஃப்பில் பார்க்கும்போது இதெல்லாம் எவ்வளோ ஆராய்ச்சிட்டு இது வந்து சொல்லியிருப்பாங்க இல்லை. And I practice that. நீங்கள் சொன்னீங்களா அந்த law of attraction, என்னையே அறியாமல் I think I practice that. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று நம்ம லேட்டாக போயிடுவோமோன்ற fear will actually make you go late. நான் போயிடுவேன், I'll be there on time. If you keep thinking you'll be there, you'll be on time. So it's what we feed to the universe. I totally நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் பவர் இருக்கு திவ்யா. we are all, you know, அந்த சூரியனோட கதிர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு கைண்ட் ஆஃப் பவர் இஸ் தேர். நம்ம பவர் தான் நமக்கு தெரியல. பவர் இந்த சென்ஸ் நான் சொல்கிறது வந்து செல்வாக்கு சொல்லலை. லைக் யூ நோ ஐ எம் டாக்கிங் அபவுட் we have such a power, men or women, human beings நான் சொல்கிறேன். அதை வந்து நமக்கு தெரியல. நம்ம வந்து வீக் ஆக நமக்குள்ளே இருக்கிற பவர் வந்து அப்படியே டிமினிஷ் ஆகிடும். அண்ட் இட் வில் யூனோ என்ன சொல்கிறது, எக்ஸாஸ்ட் ஆகிடும். லைக் யூனோ இட் வில் அப்படியே காற்றுல போயிடுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை நான் கேட்கும்போது எனக்கே வந்து ஒரு ஸ்பைன் சில்லிங்காக இருந்தது. ஒரு சின்ன நியூ குழந்தைய வச்சுக்கிண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு. அண்ட் ஹவு was your like struggle all through, like அந்த ஆபரேஷன் நடக்கிற வரைக்கும்? அதுக்கப்புறம் you didn't have any இருந்தது. ஏன்னா it's open heart இல்லையா. they prepared me for the worst. என்ன வேணாலும் ஆகலாம் because any nerve can get damaged, he can lose the eyesight, he can lose his speech. அந்த அவங்க சொன்ன மாதிரி ஒரு நர்வ் டேமேஜ் ஆச்சுதான். ஸோ அதனால 7 நாள் கழிச்சு திரும்ப இன்னொரு சர்ஜரி பண்ணாங்க. ஸோ ஒரு 50 days என்ன நடக்கும்னே தெரியாது. இட் யூஸ் டு பி, நான் தூங்குவேன் அப்படியே கல் மாதிரி வருவேன். அண்ட் தென் பீங் அ நியூ மாம் they'll go and say you have to go pump milk. ஸோ ஒரு தாயா ஒரு குழந்தை தொடும்போது தான் அந்த உணர்வுலாம் வரும். பட் தனியாக எங்கேயோ செவத்தை பார்த்து அழுதுட்டே I used to do. But ஏதோ I was like but thank God everything is fine. Fixed, and he's இப்போ now 9 years old. Brilliant child. Wow. No setbacks. So அதான் I wanted to share with everybody, you know, there is always a silver lining. கண்டிப்பா. And அந்த bonding, you know, that bond, you would have become more close to the child. ஆமா, very special. I mean mothers of course குழந்தைங்களுக்கு இதாவாங்க. பட் இது வந்து such a beautiful ஒரு, you know, God has given that gift. தான் gift மாதிரி தான். It's not a normal delivery. இது
you had a normal delivery, but it's a difficult a special delivery. Special delivery இல்ல. And the next thing was அவன்கிட்ட எப்படி அவனை ப்ரிப்பேர் பண்றது. அவன் பெருசாகும்போது அவனுக்கு மட்டும் ஒரு ஸ்கார் இருக்கும். ஸோ ஒரு 3 வயசா இருக்கும்போது அவனுக்கு நோட்டீஸ் பண்றான், ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லையே எனக்கு மட்டும் இது என்ன. ஸோ அவன் என்ன கேட்குறான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து அவனை வந்து அதை மறைக்கவே இல்லை. ஐ டென்ட் வாண்ட் டு கவர் இட் அப். ஐ செட் தட்ஸ் யுவர் பர்த் மார்க் அண்ட் தென் யூர் பிளெஸ்ட் அப்படி சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் இன்னொரு 5 வயசு ஒரு 6 வயசு ஆகும்போது தெளிவாக கேட்குறான் இது என்னன்னு. நான் சொன்னேன் உனக்கு ஒரு பேபியா இருக்கும்போது ஒரு ஹார்ட்ல வந்து பாபா blessed you, your heart surgery பண்ணாங்கன்னு. So it's like you're being prepared. You're such a wonderful mother. Oh, thank you. So well, your handle பண்ண விதம் it's very nice, very nice. So இன்னொரு கூட நான் கேட்கணும். I've seen so many நிறைய நான் Facebook பார்க்குறேன் and being a mother, 9-year-old son, எப்படி இந்த fitness, how is this fitness helping you, like in the sense of course it's helping you to be healthy, yes, but இத வந்து இப்போ it's a stress buster மாதிரியா இல்ல ஒரு ஃபிட்டா இருக்கணும்ங்கற மாதிரியா ஒரு health what sometimes some people will just அந்த fitnessங்கிறது அது ஒரு என்ன சொல்றது ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கான ஒரு இது இல்ல அவங்களுக்கு like I don't know how to tell you this. First time சுவாமி கிட்ட போய் ஒரு உயிருக்காக நான் அழறேன். நம்ம வந்து கார் வேணும், வீடு வேணும், எனக்கு ட்ரெஸ் வேணும் இல்ல. இட் வாஸ் நாட் none of that. It's like நல்லா அழகா இருக்கீங்க, இல்ல நல்லா அழகா சமைச்சிருக்கீங்க, wow your work is so good, இந்த மாதிரி சொன்னாலே society will throw you into deep shit. அதெல்லாம் don't mind, just be yourself, believe in yourself because there's nobody better than you. நம்ம நினைச்சுப்போம் இந்த சண்டை அந்த சண்டை அதெல்லாம் just nothing, petty things life வந்து உங்களோட அடுத்த இன்டர்வியூல வந்து டிகிரியோட வரேன். லாஸ்ட் இன்டர்வியூல வந்து நான் வெறும் engineer. So what is your fitness the reason behind it? One, நம்ம profession. It's like the profession demands us to look a certain way. நிறைய women in the industry, outside the industry நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், கல்யாணம் ஆகி குழந்தை ஆனதுக்கு அப்புறம் they just neglect என்ன சொல்றது, they just embrace themselves the way they are. அப்போது நமக்கு இப்போ நம்ம என்ன இப்ப நடிக்க போறோமா அந்த மாதிரி ஒரு லெத்தார்ஜி வந்துருது. குழந்தை பிறந்தாச்சு எனிவே வெயிட் போட்டோம். சோ அந்த பர்சனலி அந்த டிரைவ் போயிடுது அவங்களுக்கு. உங்களுக்கே தெரியும் ஒரு மதர் ஆன போசலப்ப நான் தலைய கூட வர மாட்டேன். we forget to present ourselves, as such நம்மளோட physical looks வரும்போது one, my profession demands us to look like that, but number two, I feel after 30 you have to be careful. இப்போ என்ன like everybody is falling ill, என்னமோலாம் illness இருக்கு. so நம்மளால முடிஞ்சது you can just follow a healthy and fit lifestyle. சரி, பாடி ஹாப்பினஸ் பத்தி சொன்னீங்க. how important is mental health? Oh my god, top priority இல்ல. இப்போ வந்து ஒரு 10ல 2 பேர் டிப்ரெஷன்னு சொல்றாங்க. எனக்கு எனக்கு புரியவே இல்ல. because in the generation stressful life, this generation is scary, ரொம்ப பயமா இருக்கு. so like you said, mental health is very important. Physical health விட அது ரொம்ப important in a stressful life. so I think people should meditate. How do you face that mental life? என்ன உங்களுக்கு இல்லாத mental life, mental healthங்கிறது வந்து டெஃபினட்டா வந்து நீங்க வந்து you gone through a lot. Yeah. How did you get into that the calmness? அது வந்து you believe in Baba and அதெல்லாம் okay, but still அது எப்படி நீங்க அது எப்படி எதிர்க்கிட்டீங்க? லைக் மேபி அது ஃபேஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சுவாமி கிட்ட போய் ஒரு உயிருக்காக நான் அழறேன். நம்ம வந்து கார் வேணும், வீடு வேணும், எனக்கு ட்ரெஸ் வேணும் இல்ல. இட் வாஸ் நாட் none of that. இட்ஸ் லைக் ஒரு நியூ பார்ன் சைல்ட். நான் இன்னும் அதை கனெக்ட் கூட பண்ணல. ஒரு அந்த குழந்தைக்காக ஒரு உயிரின்னு நான் வேண்டிய போதான் நான் நினைச்சேன் லைஃப் இஸ் லார்ஜர். நம்ம தான் சின்னதா வட்டத்துக்குள்ளேயே காம்ப்ளிகேட் பண்ணியே வச்சிருக்கோம். வீட்டுல சண்டை, அக்கா சண்டை, தங்க அதெல்லாம் வந்து இருக்கும், எல்லார் வீட்லயும் இருக்கும். பட் லுக் பியாண்ட் தட் because we don't know what's happening tomorrow. So that changed my perspective. Beyond you is beyond you. Yes. So இன்னைக்கு இந்த நிமிஷம் be happy and நம்மளால முடிஞ்ச பாசிட்டிவ் எனர்ஜி give it to people. like காசு பணம் இருக்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. flash a smile at somebody. அப்புறம் I wanted to ask you one more inspiring question, like ஒரு purpose of life ன்னு ஒன்று இருக்கும்ல. நமக்கு வந்து இப்போ இப்போ என்னோட ஷோவே வந்து பியாண்ட் யூங்கிற ஒரு ஷோ.
நம்மளை மீறி நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள்ல நமக்குள்ளே இருக்கிறத அது ஒரு பர்பஸ்க்கு நம்ம வாழ்வோம் தெரியுமா? அது ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸ் which will inspire the viewers? பர்பஸ் அப்படின்னா ஐ திங்க் என்னோட given my status I can influence a certain amount of people. அது வந்து கடவுள் கொடுத்துருக்க ஒரு பாக்கியம். பிகாஸ் நாட் எவ்ரிபடி ஹேஸ் அ ரீச் ஃபார் திஸ் மெனி பீப்புள். ஸோ நம்மளோட ப்ரொஃபஷன் ஹேஸ் கிவன் அஸ் தட் பெனிஃபிட். ஸோ தட் இஸ் மை லிமிட் நவ். ஸோ என்னால் முடிஞ்ச மட்டும் ஐ கீப் மோட்டிவேட்டிங் பீப்புள். லைக் ஒன்றும் இல்லை, சமீபத்தில் எனக்கு மூஞ்சு ஃபுல்லாக ஆக்னி வந்தது. என்னோட லைஃப்லேயே ஆக்னி வந்ததில்லை. அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு டு டீல் வித் இட். சாதாரண விஷயம் தான், எத்தனையோ பேர் டெட் டெர்மினல் இல்னஸ்ல இருக்காங்க. பட் திஸ் வாஸ் சம்திங் ஐ வோக் அப் வித் அண்ட் இப்படி பபிள் ராப் மாதிரி இருந்தது எனக்கு. அண்ட் தென் இன்னும் 3 நாள்ல வந்து ஏதோ ஒரு ஷோ ஆரம்பிக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ட் தட் இஸ் ஒன் திங், பீப்புள் டக்கு நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. என்ன வெயிட் போட்ட, என்ன ஒல்லி ஆயிட்ட, என்ன மூஞ்சில. ஸோ ஐ வாஸ் வெரி crushed, you know, what will I do? And then I took care of it. But then நான் அப்போ ஒரு வீடியோ எடுத்து நான் ரிலீஸ் பண்ணேன். I put it in my and so many people reached out to me saying it's good to know that we all think movie actors are flawless. They always project a very perfect image, but I told them no. Sometimes it's with the benefit of makeup, sometimes it's with the benefit of Photoshop, but we are also humans who go through flaws. எப்படி அது வந்து நம்ம வந்து வெளியில போனாலே நம்ம வந்து அழகா இருக்குமா, ஒரு லிப்ஸ்டிக் போட்டோமா, தலை சரியா இருக்கான்ட்டு போற டைம் முகத்துல அந்த மாதிரி ஆக்னி வச்சுக்கிட்டு that's something beautiful. So I just put a video saying you're not alone. If you're going through this, even I'm going through this. I'm also in pain. So inspiring. And இப்போ எல்லாருமே வந்து like very body conscious ஆயிட்டாங்க. I mean, I'm even so scared. Like ஒரு 6th standard 5th standard குழந்தை எல்லாம் tummy tuck பண்ணுது, like you know the sense photo na. So maybe அது அம்மா பார்த்து வர influence. So I mean it's always nice to be presentable, but overly don't get body conscious and forget the real engineer inside you, you know. நம்மளோட actually we are beautiful அப்படினு ஃபீல் பண்ணாலே we will look beautiful. அதான் நீங்க அந்த purpose ன்னு கேட்டப்போ, so this is a certain amount of audience I can influence na. In my own way I'm trying to share what I'm going through, my pain, my happiness. But in a larger perspective, தெரியல, I don't know what life has in store for me. நான் சொன்ன மாதிரி I'm just somebody. You have beautiful things in life. ஏன்னா நீங்க beautiful heart you have got. அது மட்டும் இல்லை, டப்பிங் ஆர்டிஸ்டா, வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கீங்க. இப்போ நீங்கள் வாய்ஸ் ஆர்டிஸ்டாக ஒரு மைக்கில் வந்து நீங்கள் ஒரு கேரக்டருக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுக்கும்போது have you ever felt நம்ம ஏன் இந்த மாதிரி நடிக்கல, எப்படி வரல? நிறைய. ஏன்னா யூ ஆர் சோ டேலண்டட், யூ ஆர் சோ கார்ஜியஸ் லுக்கிங். அந்த ஒரு டாப் ஹீரோயின் ரேஞ்ச் அளவுக்கு யூ டிட் நாட் ரீச்ங்கிறது உங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு வருத்தம் ரிக்ரெட்னு கிடையாது. இது நான் எடுத்த சாய்ஸஸ் தான். I had to say a no at many occasions. அந்த நோ சொன்னதுனால எனக்கு அந்த படம் போயிருக்கு. அது சரி. and சில விஷயத்துல வந்து I got married, logistics didn't work out. But it's not like I'm in a bad shape in life now. I'm happy the way I am. But நீங்க சொன்ன மாதிரி டப் பண்ணும்போது சங்கர் சார்லாம் அந்த சிவாஜிக்குலாம் பண்ணும்போது சங்கர் சார் கிட்ட ஸ்ரேயாக்கு நீங்க வாய்ஸ் கொடுத்திருக்கீங்கல்ல, சோ ஃபோன் வந்தபோது நான் ஒருவேளை நடிக்க கூப்பிட்டாங்கன்னு ஒரு ஆசை இருக்கும். But you know, எப்படி how people know that Kaniha can dub? நிறைய ஆக்சுவலி சங்கர் சார் இல்ல நான் பண்ணது. நான் என்னோட எதிரி படத்துல அந்த தமிழ் பிராமின் ஸ்லாங்ல பார்த்து அவங்க கோ டைரக்டர் சொல்லி அண்ணி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. அண்ணி எனக்கா? சோ பட் அகைன் டு டப் ஃபார் சதாவா? ஓகே. நிறைய பேர் எதுக்கு பண்றீங்கமா டப்பிங்லாம், உங்க ஐடென்டிட்டி போய்டும்னு சொன்னா. பட் I see everything as an opportunity. See, everything's a talent. Opportunity. நடிக்கிறது ரொம்ப ஈஸி, டப்பிங் பண்றது பயங்கர கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அதாவது நாம நடிச்சு நாம டப் பண்றது ஈஸி தெரியுமா? அதுவே கஷ்டமா தோணும். பட் இன்னொருத்தவங்க நடிக்கிறது நாம கொடுக்கிறதுன்றது இருக்கு பாருங்க. And it's like you're giving life to those girls, you know. Absolutely, definitely, especially debut girls வந்து and non-Tamil speaking girls. So your voice actually accelerates their performance. And you know, movie is like an ocean. அது இது வெறும் லைட் கேமரா ஆக்ஷன் மட்டும் போட்டு நடிச்சிட்டு போவேன். I don't want to. இது தானா தேடி வந்த opportunity. Try it. That's it. What's the harm? That's also big talent. So what is the goal in your life? To be happy. Make everybody happy. That's it. Wow. Simple. வேற எதுவுமே so sweet. Because அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா
all other things are falling into place. I don't want to limit myself by saying, you know, happiness is owning a house, happiness is owning a car. Illa, I just want to be happy. அது தானா எல்லாமே it's falling, touch wood. நிஜமா சொல்றேன் இல்ல, like how நிம்மதியா தூங்குறேன், ஹாப்பியா எழுந்துக்கிறேன், that's enough. What is the best advice you can give your son? One best advice, of course, mother வந்து நம்ம வந்து advices பண்ணிட்டே இருப்போம், daily advices பண்ணிட்டு இருப்போம். But the best advice, அது வந்து வாழ்க்கையில மறக்க முடியாம அந்த குழந்தை ஃபீல் பண்ற அளவுக்கு what will be your advice? ஏன்னா இந்த advice வந்து மற்ற குழந்தைகளுக்கும் போகும். அது I just want them to be themselves no matter what. No fake. Don't fake yourself. Peer pressure varum, society will throw you into, you know, deep shit. Adala don't mind, just be yourself, believe in yourself, because there's nobody better than you. There's only one you. There is nobody else who can be you. So just be yourself. நான் தான் அவன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், when you know, இப்போலேருந்தே I'll just say you don't change. You like that? Yeah. அப்புறம் எனி ட்ரீம் ரோல் ஏதாவது நான் இது பண்ணா போதும்பா எனக்கு அப்படிங்கறதாவது இருக்கா உங்களுக்கு? ஏதோ இந்த ஆக்டிங்ல சொல்றேன். எனக்கு வந்து ஒரு ஐ லைக் டு பிஸி மலையாளம் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. திஸ் இயர் ஐம் மேக்கிங் மை தமிழ் கம் பேக். இட்ஸ் வித் யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஓ ஓகே ஓகே. விஜய் சேதுபதி, லைக் மை ஃபேவரட் ஆக்டர். விஜய் சேதுபதினா ஐ அம் சோ great fan of him. Yeah, you have acted, right? I've acted with him. So it was like simple man, illa so humble. And எனக்கு வந்து I don't generally idolize any actor. பிடிக்கும், but விஜய் சேதுபதியோட true fan நான். ஒரு படம் மிஸ் பண்ணது இல்ல. So when I got this offer I was like yes, I'm doing it. சால்ட்டா பண்ணிட்டு போவார் அவரு, ரொம்ப ஒரு கேஷுவல் இது இல்ல. And ஒருத்தரை காம்ப்ளிமெண்ட் பண்ணனும்னாலும் இல்ல, உள்ளேந்து காம்ப்ளிமெண்ட் பண்றாரு. It's a beautiful profession. Tell me your bonding with your parents childhood இருக்கும்போது அது how was it? A very என்ன சொல்றது, நார்மல் தமிழ் பிராமின் ஃபேமிலி. சமத்தா வந்து ஸ்கூல் போவேன், இருக்கிற இடமே தெரியாது. ஐ ஹேவ் an older sister தீபா அப்படின்னு. If anything, people only thought she may do something in movies because she dances, she's very pretty. நான் வந்து ரெட்ட பின்னல் போட்டு புக்வாம். So nobody even imagine that this girl is will even surface somewhere in the line of arts. But you are a celebrity. பாருங்களே, that's life. So very simple childhood. ஸ்கூலை விட்டுட்டு வரும்போது அப்படியே பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ டான்ஸ் கிளாஸ் அனுப்புவாங்க, பாட்டு கிளாஸ் அனுப்புவாங்க. ஸோ வெரி நார்மல் அப்ரிங்கிங். பாட்டு கிளாஸ் அனுப்புறாங்க, பாடுவீங்களோ? எனக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா தெரியும், ஆக்டரா தெரியும், ஒரு வண்டர்ஃபுல் குக்கா தெரியும், டான்ஸராகவும் தெரியும். சிங்கிங் பத்தி நான் கேட்டதே இல்லையே. உங்க பாக்கியம். எங்க பாக்கியமா? இல்லைங்க, பாட்டு கத்துட்டேன், பட் டச்லயே இல்ல. கர்நாடிக் அதான் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல, எங்க அம்மா துரத்தி அமுச்சு விட்டுருவாங்க கிளாஸுக்கு. ஸோ அப்படியே லைக் யூ நோ ஜஸ்ட் பாட்டு வாஸ் பார்ட் ஆஃப். 2 lines for me. Sure, yeah. Oh wow. அடிமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும், யாரேனும் நனி கேட்டால் அதை சொல்ல கூட தெரியாதே, காதலினும் முடிவினில் கரிகார நேரம் கிடையாதே. Wow. Yeah, you're singing so well. Really? டச்சே இல்ல, அதான் ஒரு டச் இல்லாமலே இப்படி இருக்கு அந்த சங்கதிகள் எல்லாம் அவ்வளவு அழகா வருது. I think singing films. நான் யாராவது பார்த்தா கொஞ்சம் கண்டிப்பா கட்டாயம் இந்த எபிசோட பார்த்தாங்கன்னா கனியா பாட வைக்கலாமே அப்படின்னு கண்டிப்பா வருவாங்க நினைக்கிறேன். So beautiful chatting with you, Divya. Kaniha for others. Yes. And you are so beautiful inside out நான் சொல்லுவேன். இவ்வளோ அழகா நிறைய இன்ஸ்பைரிங் விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. And I really admire you for what you went through and you came out of it as such a positive person. விதியை பதியால் வெள்ளலாங்கிற மாதிரி அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. பட் ஐ எம் சீயிங் இட், யூனோ, when you are saying அது சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அது ஒரு உங்களோட definitely I can say that your power
only have என்ன சொல்கிறது ரெக்டிஃபைடுன்னு நான் சொல்லுவேன். Thank you. Thank you so much for coming and beautiful chat. Likewise, I mean, ஷோக்காக சொல்ல, I've always admired you as an actor, and after உங்களை தெரிஞ்ச பிறகு as a person, and I know what a doting mother you are, and so many things to learn from you, and in the show was எனக்கு ஒரு இது பண்ண ஏதோ ஒரு என்ன சொல்றது மனசுல இருந்தெல்லாம் பேசின மாதிரி இருந்தது. So nice. It's nice to open up to somebody sometimes. So thank you for having me here. Absolute pleasure. Wonderful having you here. I will end my Beyond You. ரொம்ப அருமையான விஷயங்கள் நானும் கனிகாவும் பேசியிருக்கோம். உங்களுக்கு இந்த எபிசோடு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you until I come out with another beautiful episode, Beyond You. Thank you.